இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த பேட்ச் ஒர்க், இது லைட்டான பேட்ச் ஒர்க் தான், லைட் ஒர்க் தான் இருக்குது. அதாவது லைட் ஒர்க்குன்னு நான் சொல்கிறது இந்த ஓரங்களை குறிக்கிறது. இந்த பேட்ச் ஒர்க்கை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த இடங்களில் தான் நம்ம ப்ளவுஸில் கழுத்துக்கிட்ட இணைக்க போகிறோம். இந்த ஓரங்களை எல்லாம் அழகாக வெட்டி எடுத்துடலாம். இந்த ஓரங்களில் நம்ம வெட்டி எடுத்துடணும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கிளாத்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். இது நான் ஏன் லைட்டான டிசைன் சொன்னேன்னா, இது ரொம்ப ஹெவியான டிசைன். ஆனால் நம்ம நெக்கில் வைக்க போகிற போர்ஷன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெவி கிடையாது. இதோடவுமே ஹெவி டிசைன் நான் இன்னொரு முறை உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம இதை இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஸ்லீவுக்கு, இது முன் கழுத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்த மட்டும் நாம் கொஞ்சம் நல்ல கூடுதலாகவே வச்சு கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஓரங்களை எல்லாம் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற டிசைன் தெரியாமல், அதாவது அந்த துணி தெரியாத மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணிவிடுங்க. அப்படியே தப்பி தவறி உங்களுக்கு நூலில் பட்டுட்டாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு வெளியே அந்த அளவுக்கு தெரியாது. உங்களுக்கு மற்ற ஒர்க்கெல்லாம் அடிப்படாது, அந்த கல்லெல்லாம் வெளியே வராது. ஏன்னா நீங்கள் அதையும் தாண்டி தான் கட் பண்ணுறீங்க. தவறி 1-2 பட்டுட்டாலும் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இதுக்கு நீங்கள் கட்டாயமாக சிங்கிள் ஃபுட்டு தான் போட்டு தைக்க முடியும். இப்போ நான் கட் பண்ணினது அத்தனையும் கீழே இருக்கிற பாகம் மட்டுமே, மேலே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக இந்த இடத்த விட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நம்ம ஃபினிஷிங்கில் இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அது இன்னமுமே ஸ்ட்ராங்காகிடும். தப்பி தவறி நீங்கள் இந்த நூலை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இன்னமும் எக்ஸ்ட்ராவாக இந்த சர்தோசி எல்லாமே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா அது படிப்படியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் போர்ஷனோட உயரமும் அகலமும் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதில் நம்ம இன்னும் ஆம் ஹோல்லாம் கட் பண்ணலை, ஆம் ஹோலும் நெக்கும் கட் பண்ணலை. நம்ம இந்த நெக்கை பொருத்திட்டு தான் அதுக்கு பிறகு தான் கட் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் சென்டர் பார்த்துக்கோங்க. அதாவது சமமாக மடித்து இந்த இடத்த நீங்கள் ஒரு அடையாளம் போட்டுக்கணும். அது மேலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வைக்கிற போது அது அடையாளம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் எங்கே அடையாளம் பண்ணிங்களோ அந்த இடத்துல கோடு நேராக அதை சமமாக வச்சு கோடு, அவ்வளவுதான். லைனிங்கை நம்ம பிற்பாடு இதுலேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்படி பண்ணிட்டோம். உங்களுக்கு இதில் சென்டர் எதுன்னு நல்லா தெரியும். இதுதான் சென்டர். மேலே இங்கே கீழே இந்த நடுவில் வர்ற பாகம் சென்டர். இதை நீங்கள் சரியாக கழுத்தில் பொருத்திக்கோங்க. அந்த இடம் இங்கேயும் சரியாக வருதான்னு மட்டும் பார்த்து பொருத்திட்டு, உங்களுக்கு ஷோல்டரில் கொஞ்சம் விட்டு, அதாவது நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜாயின்காக மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சோ அல்லது கொஞ்சம் அதுக்கு மேலே கூடுதலாக கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த நெக்கோட ஆழம் சரியாக இருக்கா அதை பார்த்துக்கணும். உங்களுக்கு அதாவது இதில் கொடுத்துருக்கிறது ஒரு ஜென்ரலான அளவு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்கோட ஆழம்னு பார்க்கும்போது இந்த டிசைனை வேண்டாம், இந்த கீழே இருக்கிற ஆழத்தை பார்த்துக்கலாம். இப்போ இது 8 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா. ஷோல்டர் பிடிச்சிட்டோம்னா 7.25 தான் இருக்கும். அவங்க இன்னமுமே கொஞ்சம்
முதுகு ஆழமாக போடுறவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 8.5 வரைக்கும் போடுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே இந்த கணக்கு இங்கே வர்ற கணக்கு நீங்கள் 8.25 வரைக்கும் எடுத்துக்கிட்டு இங்கே 8.25 வரைக்கும் வரணும். அங்கே ஷோல்டர் பிடிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல குறையும். இந்த குறை பரவாயில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படியே வைக்கலாம். இல்லை அந்த குறை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு வாங்கி, அதாவது எம்ப்ராய்டரி த்ரெட்டு கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி இந்த இடத்துல தொடர்ச்சி, அதாவது கொஞ்சம் தான் தொடர்ச்சி தேவைப்படும். ஷோல்டர் ஜாயின் பண்ணின பிறகு இந்த இடத்துல கொஞ்சமாக தேவைப்படும். அந்த இடத்துல நீங்கள் தொடர்ச்சியாக வைக்கலாம். அப்படி அதுவும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லெஃப்ட் ஸ்லீவில் இருந்து ஒரு பக்கம் மட்டும், ஒரு பக்கம் அந்த ஸ்லீவில் தெரிகிற பாகம் வச்சுட்டு தெரியாத இந்த ஒரு பாகத்தை கொஞ்சம் கட் பண்ணி இங்கே வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஐடியாவுக்காக சொல்கிறேன். அது தேவைப்படலைன்னா நீங்கள் சரியாகவே அதை பொருத்தி செய்யலாம். ஏன்னா அந்த நிறைய பேர் அதுக்கப்புறமா இந்த ஆழம் போரலை அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சேர்த்த மாதிரி இந்த க்ளூவெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நம்ம இதில் இருக்கிற அந்த பொசிஷன்லேயே நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதை வச்சுட்டு உங்களுக்கு இங்கே மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கான இடத்த மட்டும் விட்டுட்டு நீங்கள் இந்த துணி நகராமல் இருக்க பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கே வசதியாக தேவைப்படுதோ அங்கே பின் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபுட் போட்டுக்கோங்க. இப்போ நான் இங்கே பொருத்தியிருக்கேன், குண்டூசி இங்கே பொருத்தியிருக்கேன், இங்கே சென்டரில் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த சிங்கிள் ஃபுட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியாக அந்த த்ரெட்டு மேலேயே நமக்கு ஸ்டிச்சிங் வர மாதிரி போட்டுக்கலாம். அது ஃபஸ்ட்டு அந்த இடத்துல உட்கார்றதுக்காக. உங்களுக்கு கொஞ்சம் இப்படி தள்ளி வந்தாலும் பயம் இல்லை. நீங்கள் அதுக்காக ரொம்ப அக்யூரேட்டாக தைக்கணும்னு இது மேலெல்லாம் ஏற்றிட போகிறீங்க, அதாவது ஸ்டோன் மேலெல்லாம் ஏற்றிட போகிறீங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இந்த சிங்கிள் ஃபுட் கரெக்டாக இதை அணைச்ச மாதிரியே வரும். நீங்கள் சரியாக திருப்பி கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ஓரங்களை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். அதே முறையில் தான் பண்ணணும். உங்களுக்கு இது மிஷினில் வச்சு தைக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணி கூட விட்டுறலாம். இங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டோன் கிடையாது, ஜர்தோசி தான் இந்த ஓரத்தில் இருக்குது. அதனால் அது மேலே உங்களுக்கு ஸ்டிச் விழுந்தாலும் பயம் இல்லை, ஊசியும் ஒன்றும் ஆகாது. ஸ்டோனில் தான் படக்கூடாது.
இப்போ உங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்டோன் வரல, ஜர்தோசி தான் வருதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்பொழுது ஃபைனலில் உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் தான் வச்சு முடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா நம்மளால் ஸ்டிச் போட முடியாது இல்லையா, அதுக்காக. இப்போ நீங்கள் இந்த இடத்த அப்படியே இந்த பக்கம் இந்த நம்மோட ஸ்டிச் எங்கே இருக்குன்றதை பார்த்து நம்ம இப்போ அதை திருப்பி லைனிங் கிளாத் வச்சு தைக்க போகிறோம். லைனிங் கிளாத்தை அப்படியே நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நாம் ஸ்டிச் பண்ணின மெயின் கிளாத்தை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ போட்ட அதே குண்டூசிகளை எடுத்து இந்த துணியும் அந்த துணியும் நகராத மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு இடத்துல அப்படியே அதை பின் பண்ணிக்கோங்க. சரியாக வச்சுட்டு பின் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெண்டும் நகராத மாதிரி நம்ம போட்டுட்டோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச் இங்கே வந்திருக்கு. அதே இடத்துல நீங்கள் வச்சு அந்த ஸ்டிச்சை நீங்கள் இன்னொரு தடவை போடணும், அவ்வளவுதான். கொஞ்சம் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான தையல் இல்லை, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாகவே போடுங்க. சிங்கிள் ஃபுட்டில் தான் இதையும் தைக்கணும். இப்போ நாம் நெக்கை எப்பவும் நம்ம பிடிச்சி தைச்சதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூடவே வச்சு அந்த நெக்கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை செய்யும்பொழுது கட்டாயமாக கொஞ்சம் பொறுமை வேணும், நிதானமாக செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். நம்ம அந்த மேலே அந்த கிளாத் விட்டு கட் பண்ணினோம் இல்லையா, அதுதான் இப்போ பேலன்ஸாக உங்களுக்கு நிற்கிற இடம். இப்போ நீங்கள் கட்டாயமாக இந்த வளைவுகள்லாம் வருது பாருங்கள், அங்கெல்லாம் லேசாக ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெவியாக போட வேண்டாம், த்ரெட்டு கட் ஆகாமல் பார்த்து ஜாக்கிரதையாக. கொஞ்சம் அந்த இடம் வந்து வளைஞ்சு தரணும், அதுக்காக தான். இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணிட்டோம் இல்லையா, இங்கேயும் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ குண்டூசி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே திருப்புங்க, உங்களுக்கு கிளாத்து வந்துடும். அந்த டிசைனோடு வந்துடும். இப்போ நெக்கு கட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை முடிச்சிட்டோம் இல்லையா, இதை அப்படியே நீங்கள் கீறி விட்டு திருப்பிக்கோங்க. இதில் உங்களால் திருப்பி விட்டுட்டு இந்த இடத்த அயன் பண்ணி விடணும்னாலும் விடலாம். அதாவது மேலே ஒரு பேப்பர் போட்டுட்டு அயன் பண்ணுங்கள். அதாவது இந்த இடம் வந்து படியணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம இந்த முதுகோட போர்ஷன் இங்கே வச்சு பட்டையாக நம்ம ஒரு கிளாத்தை வச்சு மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா வந்து இது மடித்து தைக்கும் பொழுது இங்கே டிசைன் எதுவும் அடிப்படாது. அப்போ நம்ம இங்கே வச்சுட்டு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம கீழே ஒரு கிளாத் கொடுத்து மடித்து தைச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு 2 கிளாத்தும் அசையாத மாதிரி இந்த இடத்துல நீங்கள் மீண்டும் ஒரு தையல் போடணும். போடும்பொழுது நீங்கள் இந்த உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்தை இந்த பக்கம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டே போட்டுக்கிட்டு வரணும். ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக அதாவது இந்த இடத்துல நமக்கு டபுள் ஸ்டிச் இருக்கணும். நம்ம மெயின் கிளாத்தில் ஒரு தடவை போட்டோம், இப்போ திரும்பவும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்த பிறகு மீண்டும் ஒரு தையல் போடணும். அப்போ தான் வந்து இன்னும் பலமாக இந்த ஓரம் பிச்சிக்காமல் இருக்கும். சரியா?
சரியா? இப்போ நாம் இதை பொருத்தமாக வச்சு தைச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இது ப்ளவுஸ்லேயே வர்ற பேட்டர்ன் மாதிரி இந்த இடம் ஃபினிஷிங் ஆகிடுது இல்லைங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.